வணக்கம் வந்தன மக்களே, இது தமிழச்சி குரல், உங்களில் ஒரு குரல். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிற சிறுகதை கண்ணான கண்மணியே. கண்ணான கண்மணி தான் நம்ம ஹீரோயினியான காஞ்சனை. அதில் கண்ணு கூட இல்லை நம்ம ஹீரோவான உதயச்சந்திரன். நியூலி மேரீடு கப்பிள் எப்படி இருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் காஞ்சனைக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு அவங்க அம்மா அப்பா ரொம்ப பிரியப்படுறாங்க. படிப்பை முடிச்சிட்டா 23 வயசாகுது, கல்யாண வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 மாப்பிள்ளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மூணாவது அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு உதயச்சந்திரனை. அவங்களும் போய் விசாரிச்சுட்டு வரும்போது நல்லவர்னு சொல்கிறாங்க. அதனால் சரி நீயே பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லுமா, மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு தன்னோட ஒரே பொண்ணான காஞ்சனை கிட்ட அந்த ஃபோட்டோ போகுது, உதயச்சந்திரனோட ஃபோட்டோ. அவர் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸுங்கிறதுனால உம்முன்னு இருக்காப்புல. மற்றபடி அழகாக தான் இருக்கார், நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா இருக்காப்புல. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுனால காஞ்சனைக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. சரி ஃபோட்டோ தானே, சிரிக்காமல் கூட இருந்திருக்கலாம், நேரில் சிரிப்பார். இவளுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல். இப்போ ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்பாக பேசணும், பழகணும், பூவில் பூவுக்கு காம்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்கணும், பூவை தாங்குற மாதிரி தாங்கணும், மகாராணி மாதிரி இருப்போம். நம்ம ஒரு பிரின்சஸ்ஸு, அவர் பிரின்ஸு, நம்மளை வந்து அப்படி காப்பாற்றுவார், இப்படி தாங்குவார், உடம்பு சரியில்லைன்னா இப்படி வந்து எல்லாரும் கேர் எடுத்து பார்த்துக்குவார், அப்படி இப்படின்னு இவ ஏகப்பட்ட சினிமாவெல்லாம் பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்காளா என்னன்னு தெரியல. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில பேர்த்துக்கு தான் அமையும் இல்லையா. அதனால் இவளுக்கு அதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா போக முடியும். சரின்னு இவன் நினச்சிட்டு இருக்க மாதிரியே இவன் ஒத்து வருவானா ஒத்து வரமாட்டானா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாள் திங்க் பண்ணுறா. சரி நமக்கு பிடிச்சிருக்கு, சரி பண்ணிக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. கல்யாணம் நடக்குது. கல்யாண மண்டபத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்னாடி மாப்பிள்ளை உம்முன்னு இருக்காப்புல, நீ அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கா, அவர் ஒரு தடவை கூட உன்னை பார்க்கல, அவ்வளோ ஏக்கமாடி மாப்பிள்ளை மேலே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. இவளுக்கு என்னன்னா அவள் 10 தடவை பார்த்தா கூட அவன் ஒரு தடவை கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்னடா பண்ணுறது, இவனை வச்சு எப்படி குப்பை கொட்ட போகிறான்னு அப்பயே அவளுக்கு பயம் வந்துருச்சு. சரி அந்த பயத்தெல்லாம் காமிச்சிக்கூடாது, கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு வாழ்க்கை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிதான் அப்படின்னு மனசுக்குள்ளே இந்த பக்கமும் யோசிக்கிறா, அந்த பக்கமும் யோசிக்கிறா. ஃபஸ்ட் நைட் வருது. ஃபஸ்ட் நைட்டில் சார் வராரு. இவன் என்னன்னா எக்ஸ்ட்ரீமு. இப்போ இவ ஒரு பொண்ணு தான், பொண்ணுக்கான குணங்களில் எதிர்பார்க்குறதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கலாம். இவ எக்ஸ்ட்ரீமாக நினைக்கிறதுனால அவனை அதே மாதிரியே நடந்துக்கணும்னு நினைக்கிறா. அவனோட கேரக்டர் என்னான்னு இவளுக்கு தெரியாது, ஏன்னா லவ் பண்ணல, வீட்டில் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால இவளுக்கு அவனை பற்றி எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, அவனை பற்றி எந்த விஷயமும் தெரியலங்கும் போது அவள் வந்து பெரிய கற்பனையோடு உட்காந்துட்டு இருக்கா. சரி பேசலாம், அவரை பற்றி நம்மள்ட்ட சொல்லுவார், நம்மளை பற்றி எல்லா கதையும் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம தலைவர். அப்போ தான் என்ட்ரி ஆகிறாப்புல. அவர் எப்படின்னா உதயச்சந்திரன் எப்படின்னா ஹீரோ, அவர் எப்படின்னா ரொம்ப காட்டா மாதிரி எதையுமே மூஞ்சில் உணர்ச்சியெல்லாம் காமிச்சிக்க மாட்டாப்புல. அன்பாக இருந்தாலும் காமிச்சிக்க மாட்டார், கோவம் மட்டும் நல்லா காமிப்பார், திட்டுவார். அப்புறம் 4 பேர்த்திட்ட சும்மா சாதாரணமாக ஃபார்மாலிட்டியாக சிரிக்கிறது மட்டும்தான். மற்றபடி வாய் விட்டு சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் டைப்பு அவர் கிடையாது. ரொம்ப மூடி டைப் மாதிரி இருக்காப்புல. இவ வந்தோடனே அவளை பார்த்தோன்னே இவ டென்ஷன் ஆகிட்டார், உதயச்சந்திரன் டென்ஷன் ஆகிட்டார். என்ன மைய விட்டுட்ருக்கா, என்ன மேக்கப் போட்டுட்டு, அவள் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு ஊரே சொன்னாலும் அவன் வந்து அந்த அழகை மெச்ச மாட்டேங்கிறான். நீ பார்க்க சூப்பராக இருக்கா, என் ஒய்ஃபில் அப்படி தான் இப்படி தானே ஒரு அளந்து விடுவாங்க இல்லையா ஃபஸ்ட் நைட்டில். இவன் போனிட்டு அவளை பற்றி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். எதுக்கு மை இப்படி பேய் மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கா, போய் அழிமின்ன அப்படிங்கிறான். அவளுங்க அந்த சொன்னோடனே ஃபுல்லாக கோட்டையெல்லாம் தரமட்டமாக ஆயிடுச்சு. இது என்ன ட்ராமாவில் பூ இந்த இதில் போடுற மாதிரி பணத்துக்கு கட்டிலில் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்னத்துக்கு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செட்டப்லாம் யார் பண்ணது, இதெல்லாம் தேவையில்லாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பிச்சு எய்யறான். இவன் என்னடா இப்படி இருக்கான், நம்ம நினச்சது பிரின்ஸ் மாதிரி நினச்சோமே, இவன் என்ன இப்படி இருக்கான். அதான் கடவுள் நினைக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டார், நினைக்காது தான் கொடுப்பாருங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். அவள் எப்படிலாம் கற்பனை பண்ணால் எப்படிலாம் வந்திருக்கான் பாருங்க. அவன் வந்துக்கிட்டு மைய பிடிக்காதா, சரிங்க அழிச்சிட்றேங்க, அதுக்கப்புறம் அவள் பேசலான்னு நினைக்கிறாள்.
இப்போ உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு அவன் நினைக்கிறா. அவன் அந்த பேச்சுவார்த்தைக்கே போக மாட்டேங்கிறான். இவன் கடைசி வரைக்கும் போவானான்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு வந்து உட்கார்றா. ஓகே வாங்க அப்படின்ன வாட்டி, நீ மையெல்லாம் போட தேவையில்ல, நீ சும்மாவே நல்லா தான் இருக்க, அப்படி ஒன்றும் ஊர் மெச்சுற அளவுக்கு நீ ஒன்றும் அழகாக காட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவள் அழகாக தான் இருக்கா. ஆனால் அவன் அதையே வந்து கிண்டலாக பேசுகிறான். அவளுக்கு நம்ம அழகாக இருக்கோங்கிறானா இல்லைங்கிறானா என்னன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, போதும் லைட்டை ஆஃப் பண்ணு படு, அவ்வளோதான் மேட்ரை முடிச்சுட்டு சார் எந்திரிச்சிட்டு அப்போ காலையில் எந்திரிக்கிறாங்க. இது என்னடா வாழ்க்கை, பேசலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலான்னா இவன் என்னடா லைட் ஆஃப் பண்ணுறதுலே குறியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு முடிஞ்சிருது. சரி வாழ்க்கை பூரா வரும் இல்லையா நைட்டு, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவ்வளோவா அதை பெருசாக எடுத்துக்கல. மறுநாள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால தலையிலே தட்டி எந்திரிச்சு போ, இன்ன வரைக்கும் என்ன உனக்கு தூக்கம் அப்படிங்கிறான். இவன் என்னன்னா அன்பாக பெட் காஃபி கொண்டாந்து கொடுப்பாரு ஹஸ்பண்டு. எப்படி பாருங்க நினச்சிட்டு இருக்கான்னு. ஹஸ்பண்ட் கொண்டாந்து கொடுப்பாப்புல, எந்திரிமா அன்பே ஆறு உயிரேன்னு சொல்லி கொஞ்சுவாப்புலன்னு பார்த்தா இவன் தலையிலே டம்முன்னு அடித்து எந்திரிச்சு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே தலைகீழாக நடக்குது அவளுக்கு. என்னடா பண்ணுறது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஓட்டுறா. என்ன பண்ண முடியும், கல்யாணம் ஆயிடுச்சு, பார்க்கலாம் மாறிடுவான் அப்படின்னு சொல்லி அவன் நம்புறா. அவனுக்கு இப்போ மாமியார் ரொம்ப அன்பானவங்க. மாமியார் எந்த விதமான குறையும் சொல்கிற மாதிரி இல்லை, அவங்க ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க. அவள் போகிறதுக்கு முன்னாடியே கிச்சன்லலாம் சமைச்சு வச்சுட்டாங்க. இவள் போய் பரிமாறுறதோட சரி. இவன் என்னன்னா இப்படி தான் இருப்பானோ, இவன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் சிடுனே இருப்பானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அவனுக்கு 2 தங்கச்சி, உதயச்சந்திரனுக்கு 2 தங்கச்சி, மாலதி உதயா அப்படின்னு சொல்லிட்டு. உதயாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவள் வந்து பெரியவ, கொஞ்சம் மாலதியை விட பெரியவ. ஆனால் அவள் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. அது என்ன கதைன்னு பின்னாடி சொல்லிக்கலாம். அதனால் இவனே பண்ணிக்கிட்டான். அவள் வேணவே வேணாங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உதயச்சந்திரன் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டாப்புல நம்ம காஞ்சனையை. அடுத்தது மாலதி வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. உதயா வந்து இப்போ வேலைக்கு போகிறதுனால அவளுக்கு கம்பெனியில் ட்ரைனிங்க்கு வேறு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் கல்யாணம் முடிஞ்சோடனே அவள் போயிட்டா. இன்னும் வரல, அவள் வீட்டில் இல்லை. மாலதி மட்டும்தான் காலேஜ் போயிட்டுருக்கா இல்லையா, அவள் மட்டும்தான் இருக்கா. அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப பழகிறா. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ணி, நீங்கள் அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, அண்ணன் கூட எப்படி, அண்ணன் வந்து ரொம்ப லக்கி நீங்கள் கிடச்சதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி அளந்து விட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் இப்போ காலேஜ் ஃப்ரெண்டு பேசிக்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவன் தான் சிடுமுஞ்சாக இருக்கான். பட் ஆனால் மாலதி வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு அவ்வளோவா தெரிவிக்கல. சரி எப்படியும் மாற்றிடலாம், அவங்க அண்ணன் இப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அவர் கொஞ்சம் சிடுமுஞ்சி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறா. அவங்க அம்மா வந்து ரொம்ப அன்பானங்க. அவனை தவிர வீட்டில் எல்லாம் ஓகேவாக இருக்கிறாங்க. சரி அன்பால் மாற்றலாம் ஹஸ்பண்டை, நம்ம வழிக்கு எப்படியாவது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா. அவள் அதிகமாகலாம் எதுவும் எதிர்பார்க்கல. அவன் என்ன அவனை பற்றி நம்மள்கிட்ட சொல்லணும், நம்மளை பற்றி அவன்கிட்ட சொல்லணும், பேசலாம், கொஞ்ச நேரம் பேசி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்கலான்னு நினைக்கிறா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அவன் எனக்கு அடிமையாக இருக்கணும்னு அவன் நினைக்கல. அந்த பேச்சுவார்த்தை கூட அவன் வரமாட்டேங்கிறான். சரின்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா தடப்படலாம் சமைச்சு வச்சுட்டு வந்தோன்னே இவன் ஆளே காணோம். 10 மணி ஆயிடுச்சு, ஆளே காணோம், எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசிட்டு அவன் 10 மணிக்கு மேலே வரான். இவன் சமைச்சிட்டு சாப்பிடாமலே இருக்கா. ஹஸ்பண்ட் வந்தால் சாப்பிட்லாம் அப்படியே சொல்லி அந்த டைனிங் டேபிள் மேலேயே படுத்துக்கிட்டு இருக்கான். இவன் வர லேட் ஆகிடுச்சு. வந்தோடனே கார் பார்க் பண்ணோன்னே காருங்கிற பாருங்க பைக்கு பார்க் பண்ணோன்னே இவ போய் வெளியில் வாசப்படிக்கிட்டே நின்று அவனை கூப்பிட்டு வர்றது தான் வழக்கம். ஒரு 2 நாளாக அதே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கா. அதனால் இன்றைக்கும் போய் அவன் வந்தோடனே போய் நின்று பார்த்துட்டு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு சீக்கிரம் அவன் கூடயே வரா. வந்தோடனே சாப்பிடுங்க வாங்கின வாட்டி அவள் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்கா. அதெல்லாம் இல்லை நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு வேண்டாம், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கூட அவன் கேட்க மாட்டேங்கிறான். நீ சாப்பிட்லன்னா சாப்பிட்டு படுத்துங்க, இல்லைனா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் படுத்துட்றான். இவளுக்கு வந்து காண்டாயிட்டா. ஒரு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சமாவது டேஸ்ட் பண்ணலாம், இல்லை நம்மளுக்காவது சாப்பிட வைக்கலாம், நீ உக்காரு நான் சாப்பாடு போடுறேன்னா ஏதோ ஒரு அன்பாக வெளிப்படுத்தினா தானே அவள் புது ஒய்ஃபு அதெல்லாம் எதிர்பார்க்குறா. இது வந்து ஒன்றுத்துக்கு இல்லை, இடித்த புளி மாதிரி தானே போயிட்டுருக்கு, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவன் போயிட்டானா ரூமுக்குள்ளே. இவளுக்கு வந்து இதெல்லாம் திங்கிறது ஒன்று, திங்காமல் இருக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அவள் போய் படுக்கிறதுக்கு போயிட்டா. திரும்ப அவன் லைட் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப காலையில் எழுந்திரிக்கிறான்.
இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மறுநாள் வந்து சாயங்காலம் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும். நல்லா பூ மேக்கப்லாம் போட்டு நல்லா ரெடியாக இருக்கா, மாப்பிள்ளை வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்தோடனே டென்ஷனில் வந்திருப்பானா என்னன்னு தெரில. இவன் உள்ளே போயிட்டான் நேராக ரூமுக்கு. போனோடனே இவன் போய் நிற்கிறா. நின்னோடனே நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி அவளே ஆரம்பிக்கிறா. பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் குதுக்கலாக கிண்டலாக கேட்குறான், ஒரு அன்பே இல்லாமல். அவன் வந்துட்டு என்ன பண்ணுறா, வாங்களேன் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம், இல்லை வாங்க எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. கூப்பிட்டோன்னா எனக்கு வந்து ஒய்ஃபெல்லாம் வெளியில் கூப்பிட்டு போகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. இவன் பின்ன யாரடா கூட்டிகிட்டு போவா, நான் வந்து எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, நீ வேணா போ, தனியாக போ, இல்லை உங்கள் மாமியார் கூட போ, இல்லை உங்கள் நாத்தனார் கூட போ, நான் வந்து அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு. ஏன் வரமாட்டேன், எதுக்கு வரமாட்டேன், அது என்னோடய பாலிசி, நான் ஒய்ஃபு கூட போக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் முரடானா தான் இருப்பேன், இப்படி தான் நான் என்னோடய சுபாவமே, நீ ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கோ, இல்லைன்னா போ, என்னை வந்து நீ திருத்துறதுக்கெலாம் முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் ஓப்பனாகவே சொல்லிடுறான். இவன் வந்துட்டு என்ன இப்படி சொல்கிறீங்க, எல்லாம் மாற வேண்டியது தானே, மாற்றம் ஒன்று தானே மாறாதுன்னு இவன் டைலாகாக அடிச்சு விட்றா. அவன் வந்துட்டு நீ இஷ்டமாக இருந்தால் வாழு, இல்லை பிடிக்கலன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போன்ட்டான். எடுத்தோன்னே இன்னும் என்ன ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவன் இப்படி சொல்லவும் அவளுக்கு நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவள் கிளம்பியா வேஸ்ட்டு பண்ணுவானே, வா கோயிலுக்கு போகலான்னு அவங்க மாமியார் மாலதியும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டா. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் சரி அவனுக்கு ஒரு கிஃப்டாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி பொம்மை இருக்குது, மிலிட்ரி பொம்மை இருக்கும் இல்லையா, பையன் பொம்மை, அந்த மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி வச்சுக்கிறா. வச்சுக்கிட்டோன்னே இந்தாங்க அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், கிஃப்ட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அந்த அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே நானும் மிலிட்ரியில் சேரணுன்னு தான் ஆசையாக இருந்தேன், ஆனால் எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகிட்டேன், அதனால் வந்து என்னால் சேர முடியல, இனி வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு வந்து ஒரு அன்பாலாம் சொல்கிறதில்ல. சரி ஓகே கொண்டா வச்சுக்கிறேன், வா பேசிக்கிறேன், பார்த்துக்கிறேன், வா சாப்பிட்றேன், வா தூங்குறேன், அந்த மாதிரி தான் அவன். ஒரே லைன் தான், அதுக்கு மேலே அவன் வாயே திறக்கறதில்ல அவள்கிட்ட. இவன் வந்து செக்கு மாடு மாதிரி அவனையே சுற்றி வர்றது, சிரிக்கிறது, பேசுறது, அவனுக்கு பிடிச்ச சமையல் செய்கிறது எல்லாமே ட்ரை பண்ணுறா. வாழ்க்கையில் என்னென்ன ட்ரை பண்ணுமோ எல்லாமே ட்ரை பண்ணுறா. சரி அவன் ஏதாவது அன்பாவது பேசுவான் அப்படின்னு சொல்லி எல்லாமே ட்ரை பண்ணுறா. ஆனால் அவன் வந்து எல்லாமே ஏமாற்றம் தான் தரான். ஒன்று கூட அவன் வந்து அன்பாவோ இல்லை ஒரு கேரோடையே அவன் பேசுகிறதே கிடையாது. என்னன்னா என்ன அப்படி இருந்துகிட்டு இருக்கான். இப்போ ஒரு நாள் என்ன யோசிக்கிறா அப்படின்னா, நம்ம இங்கே வீட்டிலையே இருக்கிறதுனால தான் அவனுக்கு அப்படி இருக்குது, ஒரு மாதம் ஆயிடுச்சு, இப்போ வீட்டிலையே இருக்கிறதுனால அப்படி இருக்குது, நம்ம போயிட்டா நம்மளை மிஸ் பண்ணுவான், அதுலேருந்து நம்மளோட அன்பு அவனுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி இவ நினைக்கிறா. ஆனால் அவன் விடுவானா, ஊருக்கு போவ அதையும் நினைக்கிறா. சரி முதல்ல போய் மாமியார்கிட்ட பர்மிஷன் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட போகிறா. இப்படி ஒரு வாரம் போய் எங்கள் வீட்டில் இருந்துட்டு வரேன், எங்கள் அம்மா அப்பா ஞாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இவன்கிட்ட சொல்லணுமே, இவன்கிட்ட போய் சொன்னால் அதுக்கு ஏதாவது திட்டுவான், என்னடா பண்ணுறதுன்னு இவ ரொம்ப பயப்படுறா. சரிப்போ தைரியமாக சொல்லிடலான்னு சொல்லிட்டு மாமியார்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க போக சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு வாட்டி, அங்கே என்ன உனக்கு வேலை, கல்யாணம் ஆயிடுச்சுல இங்கே தானே இருக்கணும், அங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்ன வாட்டி, இல்லை அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு இருக்குது, ஏன் இத்தனை வருஷம் நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் போய் அவள் அமைதியாக உக்காந்தோன்னா சரி போய் தொலை, இப்போ இங்கேருந்து என்ன பண்ண போகிற, நானே பார்த்துக்கிறேன், நீ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். போகிறதுனா எப்படி போகிறது, நீங்கள் தான் கொண்டாந்து விடணும் அப்படின்ன வாட்டி, நான் இதுக்கெலாம் ஆஃபீஸ்லாம் லீவ் போட முடியாது, சண்டே வேணால் கூட்டிகிட்டு போய் விட்றேன்னு சொல்கிறான். சண்டே அன்றைக்கி கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் இறக்கி விட்றான். மாப்பிள்ளை முறையாக வந்திருக்காரு இல்லையா, அதனால் தடப்படலாம் சாப்பாடெலாம் போட்டுட்டு நல்லா கவனிக்கிறாங்க மாப்பிள்ளைய. அதுக்கப்புறம் இவன் ரூமுக்குள்ளே போயினோடனே இவன் என்ன பிளானோட வந்திருப்பானா, ஒரு மாதம் இங்கே இருந்துக்கலாம் அப்படி சொல்லலாம் அவன்கிட்ட. அதுக்கு அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான், நம்மளை மிஸ் பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் வேண்டாம், நீ வந்துடு, உன்னை விட்டு இருக்க முடியாது, இவன் சினிமா அதையே இப்போ மெயின்டைன் பண்ணுறான் அப்படிலாம் சொல்லுவான். அப்படிலாம் நம்ம அன்பை புரிஞ்சுக்குவான். ஏன்னா ஒரு மாதமாக அவள் பணிவிடை பண்ணியிருக்கா, அன்பாக இருக்கா இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி, அந்த இடிச்ச புள்ளிக்கிட்ட புரிய வரும் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். இவன் மெதுவாக போய் சொல்கிறதுக்கு போகிறான். இது ஒரு மாதம் நான் கழித்து வரேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எங்கள் அம்மா அப்பாட்டையும்
வரையும் இருந்துட்டு வரேன் அப்படின்ன வாட்டி அவன் டென்ஷன் ஆகிட்டான். எதுக்கு உங்கள் அம்மா அப்பா மேலே இருக்க அன்பால் வரியா இல்லை என் மேலே உனக்கு எரிச்சலோட வரியா அப்படின்னு சொல்லி இருக்கிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ரெண்டுத்துக்கும் தான் அப்படின்னு சொல்லி அவ உண்மையை சொல்லிடுறா. சொன்னோன்னே இவனுக்கு காண்டாயிடுறான். இப்போ நீ ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வரல அப்படின்னா உங்கள் அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்கள் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ரோட்டில் நின்று கத்துவேன், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என் பொண்டாட்டியை விட மாட்டேங்கிறான் என் மாமனாருன்ட்டு அவன் பாட்டுக்கு அடிக்கிட்டே போகிறான். இவன் பயந்துட்டா. என்னடா சொல்கிற, இப்படி இல்லாமடா இருப்பாங்க, ஒரு அன்பாக வாமா உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் சொல்ல மாட்டான் அவன். எங்கெங்கே போகிறான் பாருங்க. மாமனார் மாமியார் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டான். சரி ஓகே நான் வந்துடுறேன், ஒரு 3 நாள்லையே நான் வந்துடுறேன், நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. இந்த பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவளோடது. வீட்டுக்கு போனோன்னா மாலதி ஏன் நீ சீக்கிரம் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவள் மட்டும்தான் கேட்குறான். அந்த வீட்டில் கொஞ்சம் அன்பாக ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறதுனால அவள் இன்னொரு தங்கச்சியும் அதுக்குள்ளே வந்துட்டா. உதயாவும் ட்ரைனிங் முடித்து ஊர்லேருந்து வந்துட்டா. அவள் எப்போ பார்த்தாலும் இவனுக்கு நல்லா ஏதாவது இவன் உதயசந்திரன் இருக்கான் இல்லையா, அவன் மாதிரியே இவளும் சிடுமுஞ்சா ஒரே மாதிரியே இருக்காங்க. உதயா பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகுறா அவளை பார்த்தாவே. ஏன்னா தன்னோட அழகாக இருக்கா, தன்னோட நல்லா இருக்கா, மேக்கப் போடுறா, நல்லா மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறா, அப்புறம் முடி நீளமாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு பொறாமையாக இருக்குது. அதனால் அண்ணியை பார்த்தாவே வெறுப்பாக இருக்கிற மாதிரி முகத்திலே தெரியுது அவளுக்கு. அதனால் காஞ்சனை அவ்வளவா போய் அவள்கிட்ட பேசுறதில்ல. மாலதி தான் கிண்டல் பண்ணி விட்றாங்க. பற்றியா அண்ணி தான் உன்னோட அதிக அழகு அப்படி இப்படின்னு அளந்து விடவும் அவள் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறா. நீயே வச்சுக்கோ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இவள் நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ ஏம்மா நீ தாம்மா என்னோட அழகு அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு தாளை உட்காந்து பேசுறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறான். ஏன் என்னாச்சு, ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கா, ஏதாவது லவ் ஃபெயிலியரா, லவ் பண்ணுறியா யாரையாவது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு லவ் ஃபெயிலியர் தான், நான் சும்மா சின்னதாக ஒரு சண்டை போட்டேன், அதுக்காக அவன் கோச்சிக்கிட்டு இன்னொரு பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், அண்ணாக்கிட்ட சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. சொன்னோன்னே சரி ஓகே வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்மா, அதெல்லாம் மீறி போகணும், தாண்டி வந்தால் தானே வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இவளும் எவ்வளோ சொல்கிறா. சரின்னு அவள் மண்டையாடிட்டு போனாலும் அவள் உள்ளூராக வெறுப்பாக தான் இருக்கா அவன் மேலே, காஞ்சனை மேலே. அதனால் அந்த விஷயத்த அதோட விட்டுட்டு நம்ம உதயச்சந்திரன்ட்ட சொல்கிறா, ஹீரோகிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி அவள் கல்யாணம் ஆகாமல் இருக்கா, கொஞ்சம் என்னன்னு பாருங்கள், இப்படி லவ் ஃபெயிலியராக இருக்கா, கொஞ்சம் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு முயற்சி எடுப்பா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும் போதே அதையும் அவன் கோபமாக பேசுகிறான். உனக்கே தேவையில்லாத வேலை, நீ என் குடும்பத்தை பற்றி அதுக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா, நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் போய் தலையிடுற, உன் வேலையை மட்டும் பாரு, நீ ஏன் அவள் விஷயத்துக்கெல்லாம் போய் அவள் பண்ணிக்க மாட்டா அவ்வளோதான், நான் போய் என்னத்தை போய் சொல்ல முடியும். இவன் ஒரு அண்ணன் மாதிரியாக பேசுகிறான், அண்ணன் மாதிரியும் பேச மாட்டேங்கிறான். சரி போய் தொலை, வந்துட்டெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் மாமியார்கிட்ட சொல்கிறா. அவளும் அதே தான் சொல்கிறான், மாமியாரும் அதே தான் சொல்கிறாங்க. அவன் என்னவோ என் பொண்ணு நல்லபடியாக கல்யாணம் ஆனால் போதும், எல்லா அம்மாவும் நினைக்கிறது தானே, அவளை எப்படியாவது கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது இவளும் சரி எப்படியாவது உதயா கல்யாணம் பண்ணுற மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இவள் ஒரு மளிகை கடைக்கு பொருள்லாம் வாங்க போவா. அங்கே அங்கே ஓனர், அந்த மளிகை கடையோட ஓனர் கல்யாணம் ஆகாத பையன்தான். அவனும் மாலதியா இல்லை உதயா வயசு இருக்கிறதுனால உதயாவை பற்றி 2-3 தடவையும் கேட்டிருக்காங்கிறதுனால அவனுக்கு உதயா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா. சரி இவளையே ஜாமான் வாங்க அனுப்பிச்சி விடலாம், இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டா ஓரளவுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி வருவாங்க, அவனும் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லி நம்ம காஞ்சனை நினைக்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து இவன் என்ன பண்ணுறா, நீ போய் ஜாமான் வாங்கிட்டு வா, வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வா, நீ தான் நல்லா வாங்கிட்டு வருவ அப்படின்னு சொல்லி பாராட்டவும் அவள் சரி ஓகே போகிறேன்னு போகிறா. அங்கே போய் எப்போதும் போல் அவன் நினச்ச மாதிரியே எல்லாமே இதெல்லாம் நடக்குது, ஆனால் சொந்த வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. இவன் நினச்ச மாதிரியே அவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி, முன்னாடிலாம் உருன்னு இருந்தால் இப்போ கொஞ்சம் சிரிக்கிறா, எல்லாத்துக்கூடையும் கொஞ்சம் சகஜமாக இருக்கா, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க போது அவளுக்கு புரிஞ்சிச்சு சரி லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உதயாட்டையும் அவங்க அம்மாட்டையும் பர்மிஷன் கேட்டு கல்யாணம் வரைக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருது.
இப்போ அவங்க மாமியார் பெருமை பேசுகிறாங்க மருமகளா. என் மருமகளால் தான் இந்த கல்யாணமே நடக்குது, அவள் தான் எல்லாத்தையுமே குடும்பத்தையே முன்னாடி நடத்திட்டு போகிறா அப்படி இப்படின்னு சொல்லி அளந்து விட்றாங்க. அதை கேட்டால் உதயச்சந்திரனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. சரி, ஒய்ஃப் நல்ல காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளை கூப்பிட்டு பாராட்டலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு கிடையாது. அவனும் யோசிச்சு பார்க்குறான். சரி, இவ நம்மளை வழிய வரா, சுற்றி வரா. இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பாக இருக்க ட்ரை பண்ணுறான். இவனும் அதாவது எறும்பு தேய கல்லும் கரையும் இல்லையா, அந்த மாதிரி இவளும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பாக இருக்கவும் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பாக இருக்க ட்ரை பண்ணுறான். ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் போய் சஜஷன் கேட்குறான். இப்படி இருக்காடா, காலையில் எழுந்திரிச்சவன காஃபி தரா, டீ தரா, எல்லாம் தரா, சாப்பாடு போடுறா, எல்லாமே பண்ணுறாடா அப்படின்னு சொல்லி இவளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் போய் இப்படிலாம் ஒய்ஃப்லாம் இருப்பாங்களாடா, என் ஒய்ஃப் இப்படி இருக்காடா அப்படின்ன வாட்டி அவனுங்களாம் என்ன நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவனுங்க ஒரு வீணாக போனவனுங்களாட்டங்குது. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அப்படி தாண்டா இருப்பாங்க, 1 மாதத்துக்கு இருப்பாங்கடா, 2 மாதத்துக்கு இருப்பாங்கடா, அப்புறம் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்மளை அடிமை மாதிரி வேலை வாங்குவாங்கடா, அதெல்லாம் போய் குழியில் விழுந்துடாதடா அப்படின்னு சொல்லி இவனுங்க சொல்லி தர்றதை பார்த்தோன்னே அவன் ஆல்ரெடியே காண்டில் இருக்கான். அடிமையாக வச்சுக்கணும், ஒய்ஃபை அடிமை மாதிரி நடத்தணும். அவன் ஆல்ரெடி அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கான். ஏய் வா, இதை கொண்டா அதை கொண்டான்னு இவனுங்க வேறு சொல்லி விட்றானுங்களா. அந்த கொஞ்சம் நஞ்சம் அன்பு காமிச்சிக்கிட்டு இருந்தான் பாருங்க, அதுவும் அதோட நிறுத்திட்டான். நிறுத்தினோடனே சிடுன்னு எப்போதும் போல் ஆகிட்டான். ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா சூப்பராக சாரீ கட்டிக்கிட்டு நெக்லஸ்லாம் போட்டு போயிருக்கா. போனோடனே எப்படிங்க இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லி ஆசையாக கணவன் பாராட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவன் கொமட்டிக்கிட்டு வருது, போய் கழட்டி வச்சுட்டு வேறு ஏதாவது சாதாரண சரியாக கட்டு அப்படின்னு சொல்லி திட்டான். அவன் பேசுனதை கேட்டு இவளுக்கு கொமட்டிக்கிட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கருமாந்திரம், இன்னுமேட்டு வேண்டாம் போய் இதை கேட்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டியே வச்சுட்டா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் நகர்ந்து போகுது. 6 மாதம் ஆயிடுச்சு. இவளுக்கு என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், எல்லோரும் தான் இருக்கலாம். ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான், எப்போ என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாமல் இருக்கிறேன். நான் என்ன ஒய்ஃபு, எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காதுன்னு கூட அவன் இருக்கிறான். அவனோட ஆர்டர் படியே எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறான். என்னை ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிறான். நான் எதுக்காக வேண்டாம் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டா. என்னை எதை பிடிக்காமல் போயிடுச்சோ, அவனுக்கு பிடிக்காதனால தான் இப்படி நடந்துக்கிறானோ, அவனுக்கு எதாவது லவ் இருக்குமோ, அவனுக்கு எதாவது லவ் ஃபெயிலியர் இருக்குமோங்கிற நிலைமைக்கு போயிட்டா. அதையும் போய் கேட்குறா, என்னாச்சு, என்ன பிடிக்கலையா, ஏன் அப்படி மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அட லூஸு, உன்னை பிடிக்காமல் எப்படி அவங்க கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதையுமே திட்டுற மாதிரியே சொல்கிறான். ஒரு அன்பாகவே சொல்லலையா. சரி, ஓகே, இதுக்கு மேலே இவளுக்கு என்னன்னா ஒரு அன்பாக நடத்தலாம், இல்லைன்னா குடும்பம் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிற நிலைமைக்கு போயிட்டா. ஏனோ தானோன்னு வாழ வேண்டாம், வாழ்ந்தால் ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற இதில் இருக்கா இவ. அதனால் இவ என்ன பண்ணுறா, கடைசி ஆயுதமாக நம்ம 3 மாதத்துக்கு நம்ம வீட்டில் போய் இருந்துக்கலாம். 6 மாதம் இவன் கூட குப்பை கொட்டியிருக்கான். இவனுக்கு எல்லாம் அன்பு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி இவன் ஒய்ஃப் வேணான்னு நினச்சானா இவன் எப்படியோ போகட்டும், நம்ம வீட்டில் இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இப்போ ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அவன்கிட்ட போய் சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், போகிறேன் அங்கே போய் சொல்கிறேன், இங்கே போய் சொல்கிறேன், ஸ்டேஷனில் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதனால் இவன் என்ன பிளான் பண்ணிட்டு போகிறா அப்படின்னா, அவனை வெறுப்பேற்றி விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு அமைதியாக போய் பெட்டில் உட்காரான். அவன் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நான் இல்லாமல் நீங்கள் எந்திருவீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா அவனை கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறா. அதுக்கு நீ இல்லாமல் என்ன, யார் இல்லாமல் கூட நான் எந்திருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி பார்க்கலாமா, பெட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. இவ ஊருக்கு போகிறதுனால அந்த மாதிரி அவனை தூண்டி விட்றா, ப்ரொவோக் பண்ணி விட்றா. சரி அவனே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 2 மாதம் நான் எங்கள் வீட்டில் போய் இருக்கிறேன், உங்களால் என்னை விட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் சொன்னோன்னா அவன் என்ன சொல்கிறான், 2 மாதம் நான் 2 வருஷம் கூட நான் இருப்பேன், நீ போயிட்டு வா, நானே கூட பெட்டி படிக்கலாம் அங்கே கட்டி ஒன்று அமுச்சு விட்றேன், நீ கிளம்பு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவனே சொல்கிறான். சொன்னோன்னே சரி ஒரு வழியாக சொல்லி முடிஞ்சு வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி மறுநாள் காலையிலே பெட்டி படிக்கையெல்லாம் தயார் பண்ணிட்டு போகிறா. போகும்போது தலைவர்
தலைவர் ஃபீல் பண்ணுறாப்புல, போகிறாளே என்ன பண்ணலாம், சரி போகட்டும், ஏன்னா இப்போ போய் கெஞ்சினா ஈகோ ஹர்ட் ஆயிரும். இப்போ ஈகோவாக இருக்காமல் ஒன்றுமே சொல்லாமல் எதுவுமே அன்பு காமிச்சிக்கல இல்லையா. இப்போ நீ போகாத அப்படின்னா அவளுக்கு அது சாதகமாக ஆயிரும். அவள் உண்மையிலே நம்ம அன்பு வச்சுருக்கோன்னு நினச்சிக்குவா, அதெல்லாம் வேண்டாம், அவளே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அமைதியாக நின்றுக்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே போவேணாம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறான். அவள் என்ன நினைக்கிறா, 6 மாதம் கூடயே இருந்திருக்கோம், எல்லாமே அன்பெல்லாம் கொடுத்துட்டோம், இவன்ட்ட ஒரு எஃபெக்டும் தெரியல, அதனால் அவனே வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி போகிறா. அவங்க அம்மா அப்பாட்ட என்ன சொல்கிறா, அவர் 1 மாதம் ட்ரைனிங்க்கு வெளியில் போகிறாப்புல, அதனால் அவரே போய் அம்மா அப்பா வீட்டில் இருந்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்லிடுறா. இந்த பக்கம் மாலதி தொல்லை தாங்க முடியல, எங்கள் அண்ணி எங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலையே சத்தம் போட்டுக்கிட்டு அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறா. அவனும் ஏதோ பதில் சொல்லிட்டு மழுப்புறான். 2 வாரம் மழுப்புறான். 3ஆவது வாரம்லாம் அவனால் ஒன்றும் முடியல. என்னடா பண்ணுறது, இப்போ அவள் போகும்போது வரும்போது டாட்டா காமிக்கிறது, பார்த்து சிரிக்கிறது லூசு மாதிரி, அவனையும் சுற்றி சுற்றி வர்றது செக்கு மாடு மாதிரி, சாப்பாடு தயார் பண்ணி வைக்கிறது, டீ கொண்டு வா, காஃபி கொண்டு வா, தண்ணி கொண்டு வான்னு சொல்லி வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறது, எல்லாமே அவனுக்கு இப்போ யாருமே இல்லை, அதை சொல்கிறது கூட யாரும் இல்லை. அப்படிங்கும் போது அவன் இப்போ தான் நினச்சி பார்க்குறான், சரி இங்கே ஒரு ஜீவன் இருந்துச்சு, அதை நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்கிறான். இப்போ அவளை ரொம்ப மிரட்டிட்டோம், கொஞ்சம் அன்பாக பேசியிருக்கலாம், அன்பாக பழகியிருக்கலாம், அவள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தலைவர் வழிக்கு வராரு. சரின்ட்டு ஃபோன் பண்ணிடலாம், 3 வாரம் ஆயிடுச்சு, அவள்கிட்ட எந்த மெசேஜும் இல்லை, ஃபோனும் இல்லை, என்ன ஃபோன் பண்ணலாம், பக்கத்து வீட்டில் தான் ஃபோன் இருக்குது, அவங்க வீட்டில் இல்லை, அதனால் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், என்ன எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஃபோன் பண்ணுறான். ஃபோனை எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி காஞ்சனை இருக்காளா, அவள்கிட்ட பேசணும், கொஞ்சம் கூப்பிட்டு விட்றீங்களா, நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறேன்னு இவன் சொல்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கப்பா குடும்பத்தோட, காஞ்சனைக்கு முடியல, ஐசியூவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிற, ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ணல, என்னாச்சோ ஏதாச்சோன்னு போக போக அழுகிறான். இவன் இப்போ ஒரே முட்டா போயிட்டான், என்ன பண்ணுறது ரேஞ்சுக்கு இவன் போயிட்டான். அதனால் இப்போ தான் ஃபீல் பண்ணுறான் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அன்பு, இப்போ உள்ளே இருக்க அன்பெல்லாம் வெளியில் வருது, அழுகையாக வருது. ஐயோ ஒன்றும் ஆகக்கூடாது, காஞ்சனைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவள் நல்லா இருக்கணும், இனிமேட்டு அன்பு மட்டும்தான் தரணும், நம்ம இனிமேட்டு ஹர்ட் பண்ணக்கூடாது அவளை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அறிவு வருது. ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாப்புல, அவங்க அம்மா அப்பா வெளியில் நிற்கிறாங்க, அவள் ஐசியூவில் உள்ளே இருக்கா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி இவன் பதட்டத்தோடு கேட்டு கத்துறான், ஹாஸ்பிட்டலே கத்துறான். எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அன்பு இருக்க சொல்லி தொலையிறது, இதெல்லாம் ஏன் தேவையில்லாத வேலை. அப்புறமேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா, சாப்பிடல விரதம் இருக்கிறான்னு சொன்னான், ஒரு வேளை தான் சாப்பிடுவேன்னு சொன்னான். இந்த 10 நாளாக அவள் ஒன்றுமே சாப்பிடல, அவளும் ஃபீலிங்கோட தான் இவன் எங்கே ஹஸ்பண்டாக இருக்கான், இவன் எங்கேயாவது ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, இவனை வேற விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவளும் அன்பாக தான் இருந்திருக்கா இல்லையா. அன்பு ஹஸ்பண்ட் மேலே இருக்குது, அதனால் அவளும் சாப்பிடாம கொள்ளாமல் விரதம் சாமிக்கு எப்படியாவது அன்பை புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு இவன் மயக்கம் போட்டு உடம்பு சரியில்லாத நிலமையில இப்போ ஐசியூவில் இருக்கா. டாக்டர் வெளில வராரு, எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும், இப்போ நல்லா தான் இருக்காங்க, குளுக்கோஸ் போட்டிருக்கான், வெளியில் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ன வாட்டி கொஞ்சம் நேரம் கண்ணு முழிச்சோடனே இவன் உதயச்சந்திரன் போய் அழுதுகிட்டு உக்காந்துட்டு இருக்கான். காஞ்சனே என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேட்டு உன்னை திட்டவும் மாட்டேன், அடிக்கவும் மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், இனிமேட்டு அன்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அழுகிறான். அவளுக்கு ஒரே ஆச்சரியமாயிருது, இவனா நமக்காகவா அழுகுறானா அப்படின்னு சொல்லி அவளால் நம்பவே முடியல. திரும்ப மயக்கம் போட்டுடுறா. என்னாச்சுன்னு சொல்லி இவன் டாக்டரை கூப்பிடும்போது, ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண மயக்கம் தான், ஒன்றும் இல்லை, சரியாக போயிருன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் வாழ்க்கையை இனிமேட்டு அன்பாக ஆரம்பிப்பாங்கன்னு நம்மளும் நம்புவோம். அன்பு எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியது, அன்பு எல்லார்ட்டையும் இருக்கணும், அதை வெளிப்படுத்தணும் தேவையான போதுங்கிறது இந்த கதையோட கருத்து. இந்த கதையும் காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.